உடல் அரிப்பு, அதனால் வர தலைவலி. எந்த நேரம் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு உடம்பெல்லாம் அரிக்கும். அதோடு சேர்ந்து தலைவலி தாங்க முடியாது, கண்ணு முழிக்க முடியாது. அப்போ வந்து தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்க போகிறோம். மருதம் இலை, அருகம்புல், வெத்தலை, கடுக்காய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் முழுதும் அரிப்பு. இந்த அரிப்பு ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வித அலர்ஜின்னு சொல்லலாம். அதை ஏன் அரிப்பு வருது, நல்லா இருக்க உடம்புல அரிப்பு வருது அப்படின்னாக்கா, ஒன்று ஏற்கனவே பூச்சிக்கடி கடித்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டினாக்கா மலம் வெளியேறாமல் இருக்கும். அதுவும் இல்லாட்டினாக்கா நம்ம சாப்பிட்ட இந்த மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்கட்டும், நம்ம காய்கறி உணவு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், உணவு துணுக்குகள் போய் நம்ம இறப்பையில் போய் சின்னதாக ஏதாவது போய் அந்த இறப்பையில் போய் சிக்கிக்கிடுச்சுனாலும் அவங்களுக்கு அது செரித்து வெளியேறாமல் உள்ளுக்க தங்கிக்கிடுச்சுனாக்கா அவங்களுக்கு புண்ணாயிரும். புண்ணாயிக்கிட்டு இருந்துட்டு உடம்புல அரிப்பும் வரும், அதே நேரத்தில் தலைவலியும் இருக்கும். அது நம்ம ஒரு பல்லில் ஏதாவது மாட்டிக்கிடுச்சுனாக்கா எப்படி நம்மளுக்கு அந்த நாக்கு தொலாவி அதை வெளியில் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு தலைவலி குத்தல் எடுக்கிற மாதிரி வலிக்கும். அதுக்கு அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கூலிங்காக ஏதாவது குடிச்சிட்டு செஞ்சுட்டு விட்டுட்டாங்கனாக்கா அந்த உள்ளுக்குள்ளே குத்தல் எடுக்கிற வயிறு வலி சரியாகும், தலைவலி வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உடம்புல அரிப்புகள் அப்பப்போ அரிப்பு இருந்துட்டுருக்குனாக்கா அவங்க ஏதாவது காரமாவோ புளிப்பாவோ அல்லது இந்த கரப்பான் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறது. கரப்பான் பொருள்கள்னாக்கா கத்திரிக்காயோ அல்லது கருவாடு, மீன் இப்படி சாப்பிட்டுட்டாங்கனாக்கா உடம்பு முழுக்க உடனே அரிப்பு வந்துடும். அவங்களுக்கு அந்த அரிப்பும் வந்துடும், தலைவலியும் வந்துடும். சொரிஞ்சு புண்ணாக்கி கை வச்சா எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு அந்த மலம் வெளியேறாமல் போய் அந்த இறப்பையில் சிறு உணவு துணுக்குகள், அதாவது கத்திரிக்காய் தோல் தங்கிக்கிறோம், தக்காளி தோல் போய் பட்டுக்கிறோம், காய்கறிகளில் இருக்கிற ஏதாவது இந்த பீன்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டாங்கனாக்கா அதில் ஏதாவது ஒரு பிசுறு போய் உள்ளே தங்கிக்கிடுச்சுனாலும் அவங்களுக்கு வெளியேறாமல் இருந்துக்கிட்டு தலைவலிக்கும், அரிப்பு எடுக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா வெளியே போகுதா போகலையா, உடம்புல தடிப்பாக வந்துருச்சுனாக்கா உடனேவும் நம்ம அந்த மருந்தை மேல் பூச்சா போட்டுருவோம். இப்போ மேல் பூச்சான மருந்து தான் நம்ம போட போகிறோம். அலர்ஜி, உடம்புல அரிப்பு, அதனால வர்ற தலைவலி, அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். அரிப்புனால் வர்ற தலைவலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அருகம்புல் கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். மருதம் இலை நிழல் காய்ச்சல் போட்டும் வச்சுக்கிறலாம், பொடியாகவும் எடுத்துக்கிறலாம். இதை பச்சையாக கிடச்சதுனால எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் இந்த மருதம் இலை ஒரே வேலை தான் செய்யும். அதனால் நான் நிழல் காய்ச்சல் போட்டது எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இது ரெண்டும் எடுத்து நல்லா கொஞ்சமாக அரைச்சி தண்ணியில் கூட ஒரு வெத்தலை எடுத்துக்கிறலாம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடை வெளியேற்றுறது, அந்த செரிமானம் இல்லாமல் குடலில் தங்கி இருக்கிற கசடை உணவு துணுக்கை வெளிக்கொண்டு வரக்கூடியது வெத்தலை சாறு. கூட்டு மருந்தாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இந்த இதெல்லாம் கொடுக்குறப்போ சீக்கிரமாகவே அந்த கசடு கழிவு நம்ம சாப்பிட்ட உணவு உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த அழுக்காக இருந்தாலும் வெளியேற்றி கொண்டு வந்துடும். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி நம்ம உடம்புல தேய்க்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறலாம். அதை கலந்து வச்சுருக்கிறேன். கடுக்காய், அந்த சொரிஞ்சு விட்டு கையவே எடுக்க முடியாமல் ரத்தம் வர அளவுக்கு சொரிப்பாங்க பார்த்தீங்களா, சொரிஞ்சு புண்ணாக இருக்கும். அந்த இதெல்லாம் அந்த எரிச்சல் வலி இதெல்லாம் போக்கக்கூடியது. சொரிஞ்சு விட்டதுனால புண்ணாக இருந்துச்சுனாக்கா அதையும் ஆற்றக்கூடியது. கிருமி, அந்த மாதிரி தொற்று கிருமியாக இருந்தாலும் அந்த கிருமி உள்ள நம்ம உடம்புல தோலில் படிஞ்சிட்டு அரிப்பு அங்கங்கே அரிச்சுக்கிட்டு இருந்ததுனாலும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. கடுக்காய், கடுக்காய் பொடி, கடுக்காய் பொடி நிறையவே நம்ம கூட சேர்த்துக்கிறணும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறேன். இந்த கலவையை நீங்கள் உடம்பு முழுக்க தேய்ச்சிடணும்.
தேய்ச்சிட்டு ஒரு குளியல் அறையில் போய் தனியாக இருந்துக்கிட்டு, குழந்தைங்கனாக்கா தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சும்மா வெறும் தண்ணியில் வச்சு அப்படி குளிக்க வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா சரியாகும். ஒரு 2 நாளைக்கு குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு குளிக்க வச்சுருங்க. பெரியவங்களாக இருந்தீங்கனாலும் நல்லா உடம்பு முழுக்க தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருங்க. ஃபேன் காற்று படுற மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாக்கா அந்த சாறு எல்லாமே உடம்புக்குள்ளே போய் நம்ம ரோம கண்ணறைகள் வழியாக உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுனாக்கா அந்த கிருமிகள் உள்ளே இருந்துச்சுனாலும் அந்த கிருமிகளை வெளியேற்றக்கூடியது சாக வச்சிரும். ரத்தத்தில் கலந்துருக்கிறதுனாலும் அந்த கிருமி இருந்ததுனாலும் நம்ம உடம்புல அரிப்பு அரிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. உடம்புல அரிப்புனால் வர்ற தலைவலியவும் சரி பண்ணக்கூடியது இந்த மருந்து. உடல் அரிப்பால் வரும் தலைவலி. உடல் அரிப்பு எதுக்கு வருது? நிறைய பலகாரம் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி இருக்கிற எண்ணெய்கள், கண்ட எண்ணெயில் சாப்பிட்றதால உள் உறுப்புகள் கெட்டு அதுவே அரிக்க ஆரம்பிச்சிடும். அதை சரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம அருகம்புல், மருத இலை, வெத்தலை, கடுக்காய் இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இது அப்படியே எடுத்து உடம்பு முழுவதும் எல்லாம் எங்கெங்கே அரிக்குதோ எல்லாத்தையும் தடவுன்னா அடுத்த 1 நிமிஷத்தில் அரிப்பு நிற்கும். அரிப்பு நின்றுச்சுனாலே தலைவலி குறைஞ்சிரும். போட்டு அப்படி தடவி கையில் உடம்புலேருந்து கை எடுக்கங்குள்ளேயும் அந்த அரிப்பு குறையும், தலைவலியும் நிற்கும். அவ்வளவு வேகமாக சரி செய்யக்கூடிய மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.